எத்தனையோ டேலண்ட் ஆனவங்க உலகத்துக்கே சேவை செஞ்சுட்டு கடைசி வரைக்கும் செத்து போயிட்டாங்க. அவங்களால தேவனுக்கு எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. அதனால ஒரு ஆத்மா பரலோகத்துக்கு போச்சா? அதனால ஒரு ஆத்மா மீட்கப்பட்டதா? எத்தனையோ நல்லா பாடுறவங்க சினிமால இருக்கிறாங்க. அவங்க பாடுறதுனால ஒருத்தன் மனம் திரும்பினானா? ஒரு வியாதியஸ்தன் சுகமாகி இன்னிலிருந்து நான் உலகத்தை வெறுத்து பாவத்தை விட்டுட்டேன்னு சொல்ல போறானா? கிடையாது. ஆனால் உங்களாலையும் என்னாலையும், அதான் நான் எப்போ சொல்வேன், அந்த பெர்கமன்ஸ் பாடுறாரு, பெரிய சினிமா பின்னணி பாடகர்கள் அளவுக்கு ஒரு பயங்கரமான குரல் அவருக்கு இருக்குதானா? கிடையாது. அந்த அளவுக்கு பெஸ்ட் குரல் தான் கிடையாது. சரி, அவருடைய குரலுக்கு அந்த வார்த்தைகள்ல மத்தவங்க எழுதுற மாதிரி கவிதை ஆழமான கவிதை இருக்குதான்? இல்ல. ஆனா ஒண்ணு இருக்கு, நரகத்துக்கு போற மனுஷனை மீட்டெடுத்து பரலோகத்துக்கு கொண்டு போகக்கூடிய அபிஷேகம் அதிலே காணப்படுகிறது. அதுதான் அந்த கோலியாத்தின் பட்டயம் கர்த்தருடைய கைக்கு, தாவீதின் கைக்கு வரதுக்கு வித்தியாசம். கோலியாத்தின் கையில் இருந்தால் அது தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் போராடும். அதே பட்டயம் தாவீதின் கைக்கு வந்தால் பெலிஸ்தர்களுக்கு விரோதமாய் போராடும். இப்ப நீங்க நானும் எந்த இடத்துல நம்ம டேலண்ட யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் பாருங்க. பயங்கரமா சில வாலிபர்கள்லாம், கிறிஸ்தவ வாலிபர்கள் இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, சினி ஃபீல்டுக்கு போனாதான் நாங்க ஷைன் ஆக முடியும், எங்களுடைய டேலண்ட்டுக்கு தீனி போடுற இடம் அங்கதான் இருக்குது, அது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். நான் சொல்றேன், சினி ஃபீல்டுக்கு போனா உங்களுக்கு 2 தான் கிடைக்கும். சினி ஃபீல்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு 2 கிடைக்கும். ஒன்று புகழ், நல்ல புகழ் கிடைக்கும். மேபி நீங்க அதுல நம்பர் 1 பிளேஸ் கூட வரலாம். 2வது பணம், வசதி, லக்ஸுரி, உங்க வாழ்க்கைக்கு தேவையான வசதிகள் கிடைக்கும். இது 2 தான் வேணும். அதுக்காக தான் தேவன் உங்களை பூமிக்கு கொண்டு வந்து இந்த டேலண்ட கொடுத்தாருன்னா, உங்களையும் போல என்னையும் போல மதியீனமானவன் உலகத்துல வேற ஒருவனும் இருக்கவே முடியாது. ஏன்னா வேதம் சொல்லுது, இம்மைக்காக மாத்திரம் தேவனை தேடுகிறவர்களா இருந்தோமானா நாம் பரிதபிக்கப்பட்டவர்கள் சொல்லுது. இப்ப அந்த சினி ஃபீல்டுல போய் தன் டேலண்ட பயன்படுத்தி நம்பர் 1 பிளேஸுக்கு நல்ல பணம் சம்பாதிச்ச ஆளை கேளுங்க, அவன் சமாதானத்தை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். இப்ப அவனுக்கு நல்ல புகழ் இருக்குது, அவனுக்கு நல்ல பணம் இருக்கு. ஆனா அப்படிப்பட்டவனை கூப்பிட்டு இப்ப என்ன பண்றீங்க, நீங்க உச்ச நிலைக்கு வந்துட்டீங்க, உங்களை விட மேலான ஆள் இந்த ஃபீல்டிலே இல்ல. இப்ப அவன் சொல்றான், நான் சமாதானத்தை தேடுறேன். பணம் அதை விடுங்க, அது வேணாம். ஏன்? அவன் அனுபவிச்சு பார்த்துட்டான், அந்த பணத்தினாலே அவனுக்கு பூரண திருப்தி வரவில்லை. ஒரு புகழ அடைஞ்சு பார்த்தான், டாப் மோஸ்ட் ஆஸ்கார் அவார்டு வரைக்கும் கூட போயிடலாம். ஆனால் அதனால என்ன வரல? திருப்தி வரல. அவனுடைய இருதயத்துல என்ன இல்ல? சமாதானம் இல்ல. இன்னைக்கு இது தெரியாம நம்முடைய வாலிபர்கள் தன்னுடைய டேலண்ட்ஸை கொண்டு போய் நல்ல ஒரு மீடியால கொண்டு போய் ப்ரொபகண்டா பண்ணி பெரிய லெவல்ல பேர் வாங்க. நீ எங்க வேணா போய் என்ன வேணா பேர் வாங்க, எவ்வளவு பெரிய மியூசிஷியனா மாறுங்க, எவ்வளவு பெரிய நீங்க பிளேபேக் சிங்கரா மாறுங்க, இல்ல எவ்வளவு பெரிய டைரக்டரா மாறுங்க, எடிட்டரா மாறுங்க. ஆனால் முடிவு ஒரு வெறுமை இருக்கும். முடிவிலே ஒரு வெறுமை. அந்த முடிவு காரணம் என்ன தெரியுமா? நீங்க கோலியாத்தின் கையில் இருக்கிற பட்டயம், அது கடைசி வரைக்கும் அதுல ஒரு திருப்தி வராது.